இன்னைக்கு நீங்க நல்லா இருப்பீங்க. இந்த சனிக்கிழமை நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த 13ஆம் தேதி நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இந்த காலையில தேவனுடைய வார்த்தையை கேட்க வந்த என் அன்பு பிள்ளைகளே, நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. தேவனுடைய நலமான கரங்கள், வளமான கரங்கள், வாழ வைக்கும் கரங்கள் இன்னைக்கு உங்களை வாழ வைக்கும், உங்களை மேன்மைப்படுத்தும். இன்னைக்கு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், காரியம் எப்படி முடிய போகுது என்ற கவலைகள் உங்களுக்கு வேண்டாம். நாளை தந்தது ஏதோ ஒரு அற்ப சத்துருக்கள் அல்ல, உங்கள் மேல் பேரன்பு கொண்ட மேலான தேவன் இந்த நாளை தந்திருக்கிறார். இந்த நாளை மாத்திரம் அல்ல, இந்த நாளில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய நலமான நன்மைகளையும் உங்களுக்காக வகுத்து வைத்திருக்கிறார். சம்பூர்ணமை வர்ஷிக்க பண்ணுகிறார். தேவத்தின் மேல் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகள் ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது, ஒரு நாளும் வீண் போகாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யோசித்து பாருங்கள். எத்தனை எத்தனை செய்திகளை கேட்கின்றோம், பிரசங்கங்களை கேட்கிறோம், மீட்டிங்க்கு போறோம். நம்ம கேட்கக்கூடிய வார்த்தைகள்லாம் எப்படி நமக்கு போதிக்கப்படுகிறது, பிரசங்கிக்கப்படுகிறது? இதெல்லாம் செய்யுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இப்படி செய்யுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இதன் மூலம் செய்யுங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இதெல்லாம் செய்யாதீங்க, இதெல்லாம் செய்யுங்க. இப்படியெல்லாம் பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க, இதெல்லாம் பண்ணுங்க. இப்படியெல்லாம் நீங்க செய்யும் போது ஜெயிப்பீங்கன்னு சொல்லி வாழ்க்கையில நம்ம சக்சஸ் அடைவதற்கு, வெற்றி காண்பதற்கு, மேன்மை அடைவதற்கு, அடுத்த நிலை அபார வளர்ச்சி அடைவதற்கு என்னென்ன மோட்டிவேஷனலா, என்னென்ன ஸ்பிரிச்சுவலா வாக்குகள் கேட்கணுமோ எல்லாத்தையும் நம்ம கேட்டு பார்த்துட்டோம் இல்லையா? எத்தனை பிரசங்கங்களை நம்ம கேட்கிறோம் யோசித்து பாருங்க. எத்தனை மீட்டிங்க்கு நம்ம போறோம், எத்தனை கூட்டங்கள்ல பங்கு பெறுறோம், எத்தனை விதவிதமா செய்தி கேட்கிறோம், விதவிதமா பிரசங்கங்களை கேட்கிறோம். யோசித்து பாருங்க. கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். ஆனா வாழ்க்கையில ஒரு மாற்றம் வந்திருக்கா? யோசித்து பாருங்க. வாழ்க்கையில தரமான நிலையை நம்ம அடைஞ்சிட்டோமா? யோசித்து பாருங்க. வாழ்க்கையில உண்மையாவே நம்ம ஜெயிக்க வேண்டிய விஷயத்துல நம்ம ஜெயிச்சிருக்கோமா? யோசித்து பாருங்க. ஜெயிக்கலையே. இன்னும் அடைய வேண்டிய லக்குகளை, லட்சியங்களை அடையலையே. நாம் எதிர்பார்க்கக்கூடிய அழகான மாற்றங்கள் வரலையே. நாம் விரும்புகிற ஏற்றங்கள் வரலையே. மறுரூபங்கள் வரலையே. பெற வேண்டிய பெனிஃபிட்ஸ், லாபங்கள் இன்னும் நம்ம பெறலையே. கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறோம். ஆனா நம்ம லைஃப்ல ஒரு மாற்றமே வரலையே. ஏன்னு நீங்க கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்களா? இன்னைக்கு கண்டுபிடிச்சிடலாமா? எப்படி? வசனத்தின் மூலமாவே கண்டுபிடிப்போம். பாருங்கள், யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது, சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறைக்கிறவனாயிராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாயிருந்து தன் செய்கையில் பாக்கியவனாயிருப்பான். கண்டுபிடிச்சிட்டோம் பாருங்க. எவ்வளவு விஷயத்தை கேட்டாலும் ஏன் நம்ம லைஃப்ல ஒரு பெரிய வெற்றி காண முடியலன்னா, கேட்கிற இடத்துலயே தான் நம்ம இருக்கிறோமே தவிர செய்யற இடத்துக்கு இன்னும் நம்ம வரல. கேட்கிற இடத்துலயே தான் நம்ம இருக்கிறோமே தவிர இன்னும் ஆக்ஷன் டேக்கரா நம்ம மாறல. செயல்களில் ஈடுபடக்கூடிய நபர்களா நம்ம இன்னும் உருவாக்கப்படல. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கேட்கிறதை கேட்டுக்கிட்டே இருக்கிறானா ஒரு மனுஷன். ஆனா சுயாதீன பிரமாணமாகிய பூர்ண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலே நிலைத்திருக்கிறவனே, கேட்கிறதை மறக்கிறவனாயிராமல். கேட்கிறான், ஆனா அவன் மறக்கலையா. மறக்காம அதற்கேற்ற கிரியை. அப்போ கேட்கிறது ஒரு நல்ல விஷயம், ஆனால் அதனால் பூர்ண பலன் வந்து விடாது. எப்படி கேட்கிறோமோ அது போலவே செயலில், ஆக்ஷன்ல நம்ம இறங்கணும், கிரியை செய்யணும். கேட்பது மாத்திரமல்ல, செயல்பாட்டில் நாம் இறங்க வேண்டும். ஆகவேதான் வார்த்தை சொல்லுகிறது, அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவானாய் இருப்பான். பாக்கியவான்களா, சிறந்தவர்களா, மேன்மை பெற்றவர்களாய் திகழ வேண்டுமையானால் பாடத்தை கத்துக்கிட்டே இருந்தா போதாது, பாடத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா போதாது. கேட்ட பாடத்தின்படி வாழ்க்கையில் நாம் செயல்படுவது, நடைமுறைப்படுத்துவது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனுடைய ராஜ்யம் வெறும் பேச்சில் அல்ல. ஏதோ வெறும் பேச்சு, வெறும் கேட்பது, இதெல்லாம் நல்ல விஷயம், அடிப்படை. ஆனா ஆக்ஷன்ல இறங்கணும், செயல்பாட்டுக்குள் இறங்கணும்.
விசுவாசமும் கிரியை செய்ய வேண்டும், கிரியையில் வெளிப்பட வேண்டும். கிரியைகள், செயல்பாடுகள் இல்லாத விசுவாசம் செத்ததென்று வேதம் சொல்லுகிறது அன்பானவர்களே. ஆகவே உங்க லைஃப்ல எத்தனை லெசனை நீங்க கேட்டாலும், கத்துக்கிட்டாலும், கேட்டுக்கிட்டே இருந்தாலும் பெரிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், மறுரூபம் உங்க லைஃப்ல வரணும்னா இன்னைக்கு ஆக்ஷன்ல இறங்குங்க. எந்த நல்ல விஷயத்தை நீங்க கேட்டீங்களோ கேட்டதோடு நிறுத்தி விடாமல் அதை உங்க லைஃப்ல அப்ளை பண்ணுங்க, நடைமுறைப்படுத்துங்க, பிராக்டிக்கல் லைஃப்ல நீங்க கொண்டு வாருங்க. ஒவ்வொரு நாளும் அற்புதமான விஷயங்களை, கேட்ட நல்ல நல்ல விஷயங்களை நடைமுறைப்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, தொடர்ந்தேர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா, செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, இன்னைக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா கண்டிப்பா ஒரு நாள் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மாற்றம், ஏற்றம், முன்னேற்றம், மறுரூபம் நிச்சயமா உங்க லைஃப்ல வரும். ஆகவே கேட்பது நல்லது, பேசுவதும் நல்லது. அதில் பூர்ண பலனை நீங்கள் காண வேண்டுமையானால் கேட்டதின்படி, சொன்னபடி, பேசினபடி செய்யுங்கள். ஆக்ஷன்ல இறங்குங்க. 100% ரிசல்ட்டை உங்க சொந்த லைஃப்ல நீங்க பார்ப்பீங்க. நீங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. இன்னைக்கும் உங்களுடைய நல்வாழ்வுக்காக நீங்கள் கேட்ட பாடத்தின்படி, கேட்ட செய்தியின்படி, கேட்ட உபதேசத்தின்படி நீங்கள் காரியத்தை நடைமுறைப்படுத்த வேண்டிய கிருபைகளை அன்புள்ள அப்பா உங்களுக்கு தரும்படிக்கு நம்ம விசேஷமா ஜெபம் பண்ண போறோம். அது போலவே இன்றைய நாளிலே பிறந்த நாட்கள் காண்கின்ற, திருமண நாட்கள் காண்கின்ற பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். இன்னைக்கும் பிரதர் ஏ அனந்தகுமார், சிஸ்டர் என் சங்கீதா சாமுவேல், அன்பு மகள் ஏ ஆராதனா, அன்பு பிள்ளை ஏ ஷாரன் காந்த், இவங்கெல்லாம் இன்னைக்கு பிறந்தநாள் காணவிருக்கிறாங்க. நாளைக்கு செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள் காணக்கூடிய அன்பு சகோதரர் வி ஆர் கிறிஸ்துதாஸ், அன்பு மகன் ஜே சாமுவேல், எஸ் ஹேனா, ஆர் தீபா லக்ஷ்மி, பிரதர் பர்ணபா, இவங்கெல்லாம் பிறந்தநாள் காணவிருக்கிறாங்க. அது போலவே திருமண நாள் காணக்கூடிய சகோதரர் ஆர் குணசீலன், சிஸ்டர் ஜி ஜீவரத்னம் தம்பதியார், பிரதர் பி ஜெயச்சந்திரன், சிஸ்டர் ஜி ஜே மானிலா தம்பதியாருக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரிசுத்தமுள்ள தூய தகப்பனே, இந்த சனிக்கிழமை செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உடைய பிள்ளைகள் எத்தனை செய்திகளை கேட்டு விட்டார்கள் அப்பா, எத்தனை கூட்டங்களிலே பங்கு பெற்று விட்டார்கள் அப்பா. எதை செய்தால் ஜெயிப்போம், எதை செய்தால் வளமாய் வாழ்வோம், எதையெல்லாம் செய்வதை தவிர்த்தால் பாதுகாக்கப்படுவோம் என்று எத்தனை கருத்துக்கள், எத்தனை பாடங்கள், எத்தனை செய்திகள் கேட்டுவிட்டாலும் வாழ்வில் வெற்றி காண முடியவில்லையே. அதனுடைய காரணம் என்ன என்பதை இன்றைக்கு நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீர். உடைய பிள்ளைகள் கேட்கின்றவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்ற அழகான கருத்தை நீர் இன்றைக்கு சொல்லியிருக்கின்றீர். ஒவ்வொரு பிள்ளைகளும் கேட்ட சத்தியத்தின்படி வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டிய கிருபைகளை ஒவ்வொருவருக்கும் தருவீராக. அப்படி செயல்படுத்தும் பொழுது பாக்கியவான்களாய், பாக்கியவதிகளை நீர் உம்முடைய பிள்ளைகளை மாற்றுகிறீரே. அதுபோலவே இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் கேட்ட சத்திய வாக்கின்படி செயல்படுத்த வேண்டிய முழுமையான கிருபைகளை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏராளமான தாராளமான ரகத்திலே தந்து கனப்படுத்தி ஆசீர்வதிப்பீராக. இந்த நாளிலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக விசேஷமாக நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. நாளைய தினம் செப்டம்பர் மாதம் 14ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பிறந்த நாட்கள், திருமண ஆண்டுகள் காண்கின்ற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கின்றோம் தேவனே. ஆண்டுகளை, வருடங்களை நன்மைகளால் முடிசூட்டக்கூடிய வல்ல தேவனே, வலக்கரம் நீட்டி ஆசீர்வாதமான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான, மங்களகரமான ஆண்டுகளை, நாட்களை காணக்கூடிய உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆசீர்வாதத்தின் மழையை வருஷிக்க செய்து, வேதனையே இல்லாத ஆசீர்வாத வலனை வருஷிக்க செய்து, வாழ்நாளெல்லாம் உடைய பிள்ளைகள் களி கூர்ந்து மகிழ்ந்திருக்கும்படிக்கு இந்த காலையிலே புதிய வளமான, நலமான, தேவரகமான ஆசீர்களை நீர் உம்முடைய பிள்ளைகளுக்கு சம்பூர்ணமாக தந்து இப்பொழுது இருப்பதை பார்க்க
பார்க்கிலும் ஆயிரமான மடங்கு உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்க, சுகித்திருக்க, மகிழ்ச்சியாய் கனம் பெற்றிருக்க நீர் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க பண்ண வேண்டுமென உடைய வல்ல நல்ல நாமத்தினால மனதார உடைய பிள்ளைகளை வாழ்த்துறோம், ஆசீர்வதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இன்னைக்கு நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.